வணக்கம். BESE 134 எஜுகேஷன் அஸ் அ பிராக்டிஸ், கல்வி எனும் நடைமுறை எனும் பாடப்பிரிவில் இன்று நாம் பார்க்கவிருப்பது அலகு 9, அலகு 10, அலகு 11. முதலில் அலகு 9, கல்வியியல் ஆராய்ச்சி என்பதன் அறிமுகம். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவை பற்றி வள்ளுவர் அழகாக விளக்கியுள்ளார். எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு என்பது தேடுதலில் தொடங்குகிறது. அறிவை கையாள்வது என்பது தேடுதலில் ஆரம்பமாகிறது. தேடுதல் எப்பொழுது நடக்கும் என்றால், நம்முடைய தேவை என்பது ஆரம்பமாகும் பொழுது தேடுதலும் நடக்கிறது. தேவைகள் குறையும் பொழுது தேடுதலும் நின்று விடுகிறது. இந்த தேவை அப்படின்றது மனிதன் பிறந்ததிலிருந்து ஆரம்பமாகிறது. பிறந்ததிலிருந்து நம்மளுடைய வாழ்நாள் முடியும் வரை நம்மளுடைய தேவைகளும் இருந்து கொண்டே இருக்கின்றன. தேவைகளுக்கு முறைப்படி அறிவியல் முறையில் நாம் கையாண்டோம் என்றால் அதையே ஆராய்ச்சி என்கிறோம். ஆராய்ச்சி என்பது ஆய்வு சிக்கலை உள்ளடக்கிய தலைப்பை தேர்ந்தெடுத்து அச்சிக்கலுக்கான தீர்வினை கையாள, அது சம்பந்தமான ஆய்வு மூல உண்மை கூறுகளை பகுத்தாய்ந்து சேகரித்து கருதுகோள்களையும் அனுமானத்தையும் உருவாக்கி அதன் அடிப்படையில் மூல உண்மை கூறுகளை பகுப்பாய்வு செய்து தீர்வு கண்டு அத்தீர்வினை நாம் சரிவர கையாண்டோம் என்றால் அதுவே ஆராய்ச்சி ஆகும். இந்த அறிவியல் முறையில் அறிவினை கையாள்வது அப்படின்றது மிக சிறந்த முறையாகும். இந்த பாடப்பிரிவில் நாம் ஆராய்ச்சிக்கான உத்திகளை எவ்வாறு நாம் கையாள்வது, ஆராய்ச்சியை எவ்வாறு நாம் மேற்கொள்வது என்றெல்லாம் நான் பார்க்கவிருக்கிறோம். ஆய்வு என்பது அறிவின் முன்னேற்றத்துக்காகவும் ஞானத்தை பெருக்குவதற்காகவும் முறையான விமர்சன ரீதியாக சுய விமர்சன விசாரணையே ஆய்வு என்பதாகும் என்று பாசி அவர்கள் வரையறுத்துள்ளார். எஜுகேஷன் ரிசர்ச். ரிசர்ச் அப்படின்றது ஆராய்ச்சி, பொதுவான ஒரு டேர்ம்ல வர்றது. கல்வியல் ஆராய்ச்சி அப்படின்றது கல்வி தளத்துல நாம மேற்கொள்ளக்கூடிய ஆராய்ச்சியை தான் கல்வியல் ஆராய்ச்சி அப்படின்றோம். எஜுகேஷன் ரிசர்ச் அப்படின்றதுல எஜுகேஷன் ரிசர்ச் அப்படின்னு 2 வேர்ட்ஸ் இருக்குது. எஜுகேஷன் அப்படின்னா எஜுகேஷன் which is derived from Latin word educare, educere. That means என்னன்னா to mold or to shape. ரிசர்ச் அப்படின்றது பிரெஞ்சு வேர்டுல இருந்து உருவாக்கப்பட்டது. ரிசர்ச்சி இதனுடைய அர்த்தம் ஆக்ட் ஆஃப் சர்ச்சிங் க்ளோஸ்லி, கோ அபவுட் சீக்கிங். ரிசர்ச் சர்ச்சிங் த ட்ரூத், உண்மையை காண வேண்டி நாம் மேற்கொள்ளும் முயற்சியே ஆராய்ச்சி. கல்வியல் ஆராய்ச்சி அறிவியல் அணுகுமுறையை பயன்படுத்தி கல்விக்கான பிரச்சனைகளை பற்றி ஆய்வு மேற்கொள்வது கல்வியியல் ஆராய்ச்சி ஆகும். கல்வி ஆராய்ச்சி என்பது கல்வித்துறையுடன் தொடர்புடைய தரவுகளின் முறையான சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு ஆகும். கேரி ஆண்டர்சன் மற்றும் அர்சினால்ட் கல்வி ஆராய்ச்சியின் 10 பண்புகளை பட்டியலிட்டுள்ளனர். இதில் முதல் பண்பு கல்வி சிக்கலுக்கு தீர்வு காண விளைவது கல்வி ஆராய்ச்சி ஆகும். கல்வி தளத்தில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண விளைவது கல்வி ஆராய்ச்சியின் முதல் பண்பு. ஆராய்ச்சி என்பது முதன்மை அல்லது முதல்நிலை ஆதாரங்களில் இருந்து புதிய தரவினை சேகரிப்பது அல்லது ஏற்கனவே இருக்கும் தரவினை பயன்படுத்துவது. இது 2வது பண்பு. ஆய்வு என்பது கவனித்த அனுபவம் அல்லது அனுபவ ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டது. ஆராய்ச்சிக்கு துல்லியமான கவனிப்பு மற்றும் விளக்கம் தேவை. ஆராய்ச்சி பொதுவாக கவனமாக வடிவமைக்கப்பட்ட நடைமுறைகள் மற்றும் கடுமையான பகுப்பாய்வுகளை பயன்படுத்துகிறது. புரிதல், கணிப்பு மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட உதவும் பொதுமைப்படுத்துதல்கள் மூலமாக கொள்கைகள் அல்லது கோட்பாடுகளின் வளர்ச்சியை ஆராய்ச்சி வலியுறுத்துகிறது. ஆராய்ச்சிக்கு நிபுணத்துவம் தேவை. ஏற்கனவே ஆராய்ச்சி மேற்கொண்ட அனுபவம் தேவை. இதனை அடிப்படையாக கொண்டு தான் அவர் ஆராய்ச்சியை மேற்கொள்ள முடியும்.
ஸோ அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த மெத்தடாலஜி முறையியலில் அவர் திறன் பெற்றவராக இருக்க வேண்டும். தரவுகளை சேகரிக்க வேண்டும். ஆராய்ச்சிக்கான அந்த தரவுகளை சேகரித்து அதனை எவ்வாறு நாம் பகுப்பாய்வு செய்வது, அதற்கான உத்திகளிலும் அவருக்கு தொழில்நுட்பத்திறன் இருக்க வேண்டும். ஆராய்ச்சியானது ஒரு சிக்கலுக்கான ஒரு புறநிலை அப்ஜெக்டிவிட்டி, பக்க சார்பற்ற தீர்வை கண்டறிய முயற்சிக்கிறது மற்றும் பயன்படுத்தப்பட்ட நடைமுறைகளை சரிபார்க்க பெரும் சிரத்தை எடுக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய முடிவுகள் சரிதானா என்பதை ஆராயவும் புதியதொரு முடிவை எடுக்கவும் இந்த ஆராய்ச்சியானது மிகவும் பயன்படுகிறது. ஆராய்ச்சி என்பது வேண்டுமென்றே அல்லது ஒரு அவசரமில்லாத செயலாகும். இது திசைனை கொண்டது, அதாவது டைரக்ஷன் இருக்குது. இதுக்கு பிரச்சனை மற்றும் கேள்விகளை, எந்த ஒரு சிக்கல் இருக்குதோ அந்த சிக்கல் என்ன சிக்கல் அப்படின்றத அடையாளம் காணவும் அந்த கேள்விகளுக்கான விடையையும் காணவும் இது தேவைப்படுகிறது. நன்கு விளக்கப்பட்ட முறைகளின் மூலம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயல்முறைதான் ஆராய்ச்சியாகும். ஆராய்ச்சிக்கான நோக்கங்கள் என்ன? பர்பசஸ். கல்வி ஆராய்ச்சி அப்படின்றது குறிப்பிட்ட நோக்கம் சார்ந்தது. இது அறிவினை, ஜெனரலைசேஷன் ஆஃப் நாலேஜ். ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் நம்மளுக்கு உணர்வுகள் இருக்கும். இந்த உணர்வுகளை நம்ம என்ன செய்ய முடியும்? பொதுமைப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு இந்த ஆராய்ச்சி தேவைப்படுகிறது. ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டு நாம் அந்த ஆராய்ச்சி முடிவின் மூலமாக முழு பிரச்சனைக்குமான அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வினையும் நாம காண முடிகிறது. குறிப்பிட்ட சூழ்நிலையில் செயலினை மேற்கொள்ள ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது என்னது அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனை, என்ன பிரச்சனை இருக்குது, கல்வி தளத்துல நம்மளுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத பட்டியலிட்டு ஏதேனும் ஒரு பிரச்சனைக்கான தீர்வினை காண நாம் ஒரு ஆராய்ச்சியை எடுத்து மேற்கொண்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வினை நாம் இதில் காண முடிகிறது. அடுத்து குறிப்பிட்ட சூழ்நிலையில் செயலினை மேற்கொள்ள முடிகிறது. இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையை செயல் அப்படின்றது டிமாண்ட்ஸ் நாட் ஒன்லி ஃபைண்டிங் அவுட் த சொல்யூஷன், தீர்வுகளை மட்டும் காண்றது கிடையாது. அந்த கண்ட தீர்வினை நம்ம இம்மீடியட்டாக அடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில நம்ம பயன்படுத்தி கண்ட தீர்வு சரிதானா, அதன் மூலம் எஃபெக்ட் இருக்கா என்பதையும் நம்மளால மேற்கொள்ள முடியும். எதிர்கால ஆராய்ச்சியாளர்களுக்கு நாம மேற்கொள்ளக்கூடிய ஆராய்ச்சி, அதன் முடிவுகள் அடுத்து வரக்கூடிய ஆராய்ச்சியாளர்களுக்கு, நமக்கு பின்னால் அதே தளத்தில் அதே பிரச்சனைக்காக, அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய பின் வரக்கூடிய ஆராய்ச்சியாளர்களுக்கு நம்மளுடைய ஆராய்ச்சியானது ஒரு பயிற்சியாக இருக்கிறது. கல்வி ஆராய்ச்சியில் பல்வேறு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதில் முக்கியமாக கல்வி தத்துவவியல், கல்வி சமூகவியல், கல்வி உளவியல். கல்வி தத்துவவியலில் பல்வேறு தத்துவியலாளர்கள் தங்களுடைய தத்துவ கருத்துக்களை குறித்துள்ளனர். மகாத்மா காந்தி, விவேகானந்தர், இந்தியாவில் உள்ள தத்துவியலாளர்கள் அரவிந்தர், தாகூர், இவர்களுடைய கல்வி கருத்துக்கள் இந்திய கல்வி கொள்கைகளுக்கு எவ்வாறு உதவுகின்றன என்பது பற்றி கூட நாம் ஆராய முடியும். ஸோ கல்வி தத்துவவியல் தளத்தில் நாம் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முடிகிறது. கல்வி சமூகவியல் அப்படின்றது இந்த மாணவர்கள் கம்யூனிட்டியோட எவ்வாறு தொடர்புல இருக்கிறான், கம்யூனிட்டி அவனுக்கும் உள்ள தொடர்பு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. கல்வி உளவியல் அப்படின்றது உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கல்வியும் உளவியலும், மாணவன் படிப்புல அவனுக்கு உளவியல் சம்பந்தப்பட்ட, அவனுக்கு படிக்கிறதுல ஏற்படக்கூடிய உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம ஆராய்ச்சி மேற்கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அவனுக்கு அவனுடைய ஆளுமை திறன் இல்லை, அவனுடைய நினைவு, அவனுடைய கவனம், ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய களங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. இந்த களங்கள்ல போய் நம்ம கல்வி உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம ஆராய்ச்சி மேற்கொள்ள முடியும். அடுத்ததாக ஆசிரியர் கல்வி, டீச்சர் எஜுகேஷன். டீச்சர் எஜுகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் நம்மளுக்கு இந்தியாவில் இருக்குது. இந்த டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் மூலமாக மாணவர்கள் உண்மையிலேயே அவனுக்கு அந்த ப்ரொஃபஷனல்
அந்த தொழில் சம்பந்தப்பட்ட நிபுணத்துவம் அவர்கள் பெறுகிறார்களா, அதில் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்குதா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அவங்க வந்து ஆசிரியர் கல்வியில மாணவர்கள் வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமா என்ன செய்யறாங்கன்னா பள்ளிகளுக்கு போய் என்ன செய்யறாங்க, பிராக்டிஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிராக்டிஸ் எடுக்கையில் அவங்க பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய பள்ளிகள்ல அவங்களுக்கு வந்து அந்த ஆசிரியர் தொழிலுக்கான திறன் வந்து உண்மையிலேயே வளருதா, அதில் வேற என்னென்ன பிரச்சனைகள் அவர்களுக்கு எழும்புகிறது, இந்த பிரச்சனைகளை களைவதில் நம்ம என்ன செய்யலாம், இதெல்லாம் வந்து ஆசிரியர் கல்வியில நம்ம வந்து ஆராய்ச்சியை மேற்கொள்வதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். கல்வி தொழில்நுட்பவியல், இங்க நம்ம போன வகுப்புல பார்த்தோம், தொழில்நுட்பம் கல்வியில வந்து எந்த அளவு வந்து இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்குன்றத நம்ம பார்த்தோம். லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங், டியூட்டரிங், மொபைல் லேர்னிங் அப்படின்னு கல்வியில புதுமைகள்ல நிறைய புதுமைகளை இந்த தொழில்நுட்பங்கள் புகுத்தி இருக்கின்றன. இந்த தொழில்நுட்பவியல் காரணமாக கல்வி களத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளனவா, ஆசிரியருக்கும் மாணவருக்கும் கல்வியை இது உண்மையிலேயே வந்து ஊக்குவிக்குதா அப்படின்றதெல்லாம் நாம வந்து ஆராய்ச்சியை மேற்கொள்வதன் மூலமாக கல்வி தொழில்நுட்பவியல் பற்றி ஆராய்ச்சிகளை பற்றி நம்ம வந்து மேற்கொள்வதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். மதிப்பீடு, இது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆரம்ப காலங்கள்ல இருந்தே ஒரு டீச் பண்றோம் அப்படின்னா, ஒரு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, அதுல வந்து மாணவன் உண்மையிலேயே கற்றுக்கொண்டிருக்கிறானா, எந்த அளவு அவனுடைய கற்றல் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம மதிப்பீட்டு முறை அடிப்படையில நாம தெரிஞ்சுக்கிறோம், அசஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். அப்படி அசஸ் பண்றதுக்கு நிறைய நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா முறைகளை கையாளுகிறோம், மதிப்பீட்டு முறைகளை கையாளுகிறோம். ஸோ அந்த முறைகள் தான் இன்னையளவு இருந்துட்டு இருக்கா அப்படின்னா கிடையாது. காலத்துடைய சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி இந்த மதிப்பீட்டு முறைகளும் வந்து என்ன செய்யுது, மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஸோ எந்த மதிப்பீட்டு முறையில மாணவர்களுக்கு நாம வந்து மதிப்பிட முடியும், அவனுடைய கற்றலை மதிப்பிட முடியும் அப்படின்றது, எது வந்து உண்மையிலே தாக்கத்தை ஏற்படுத்தும், எது நம்மளுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது, எது கற்றல் கற்பித்தல் இரண்டையுமே ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கிறது, அதில் உள்ள பிரச்சனைகளை களையக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம அந்த கல்வி மதிப்பீடு களத்துல சென்று நம்ம ஆராய்ச்சியை மேற்கொண்டு சிறந்த மதிப்பீடு உத்திகளை நாம வந்து வகுப்பறையில் கையாண்டு மாணவனுடைய கற்றலை மேம்படுத்துவதற்கு இன்னைக்கு நிறைய மதிப்பீட்டு முறைகள் வந்துவிட்டது. ஸோ அடுத்ததாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், தொலைதூர கல்வி. தொலைதூர கல்வியில நிறைய கல்வி வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன. இந்த தொலைதூர வழி கல்வி அப்படின்றது ஆசிரியரும் மாணவரும் வேறு இடங்களில் இருந்து தொடர்பு கொண்டு கல்வியை கற்கொள்ளக்கூடிய ஒரு முறை. இந்த முறையில் என்ன புதுமைகளை நாம புகுத்தலாம், இன்னைக்கு வந்து கம்யூனிட்டியோட டிமாண்ட் என்ன இருக்குது, ஸோ அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம தொலைதூர கல்வியில மாணவர்களுக்கு எப்படி வந்து கல்வியை என்ஹான்ஸ் பண்றது, எந்த அளவு வந்து ஊக்குவிக்கிறது அப்படின்றத நம்ம வந்து தொலைதூர கல்வியில வந்து தளத்துல வந்து நம்ம வந்து ஆராய்ச்சியை மேற்கொள்வதன் மூலமாக அறிய முடிகிறது. எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட், கல்வி மேலாண்மை தளத்துல நம்ம போய் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு கல்வி மேலாண்மையை நம்ம வந்து வகுப்பறை மேலாண்மை, கல்வி மேலாண்மை தளத்துல நம்ம என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம கல்வி மேலாண்மை தளத்துல பார்க்கலாம். கல்வி ஒப்பீடு அப்படின்றது வந்து கம்பேரிட்டிவ் எஜுகேஷன் அப்படின்றது 2 ஸ்கூலு அல்லது 2 வேறுபட்ட இடங்கள், நாடுகள், நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு மாதிரி இருக்கலாம், உலகத்துல இருக்கக்கூடிய வேற நாடுகள்ல இருக்கக்கூடிய கல்வி அமைப்பு, கல்வி திட்டங்கள் வந்து வேற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த நாட்டோடைய கல்வி திட்டமும் நம்மளுடைய கல்வி திட்டமும் எந்த அளவு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது, உண்மை எது பயனுள்ளதா இருக்கிறது, அங்க உள்ள முறைகள்ல எது வந்து மேன்மையுடையதாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு ஒப்பீட்டு அடிப்படையில பார்த்து நாம சிறந்தனவற்றை தேர்ந்தெடுத்து தவிர்க்க வேண்டியவற்றை தவிர்க்க முடிகிறது இந்த கல்வி ஒப்பீடு தளத்தில். கல்வி ஆராய்ச்சியானது பல்வேறு படிநிலைகளை உள்ளடக்கியது. அது வந்து இட் இஸ் நாட் அ சிங்கிள், ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ், ஒரு செயல்முறை அப்படின்றத நம்ம சொல்லலாம். பல்வேறு படிநிலைகளை உள்ளடக்கியது. முதல் படிநிலை பிரச்சனை அல்லது சிக்கலை அடையாளம் காணுதல். ஆய்வுக்கு தகுதியான தரமுடைய குறிப்பிட்ட கால அளவில் முடிக்கக்கூடிய ஆர்வமுள்ள ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அந்த தலைப்பை, அதாவது ஆராய்ச்சிக்கு முதல்ல வந்து ஒரு தலைப்பு, அந்த பிரச்சனையை கண்டு அடையாளம் காண்றதுன்றது மிக முக்கியமான படிநிலை. இந்த படிநிலையில வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குறிப்பிட்ட கால அளவுல நம்ம எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம் அந்த நேரத்துக்குள்ள அந்த கால அளவுக்குள்ள நம்மளால அந்த ஆராய்ச்சியை
முடிக்கக்கூடிய அளவுல தான் நம்ம வந்து அந்த சிக்கலை வந்து நம்ம அடையாளம் காணணும். அதுக்கடுத்து எந்த துறையில ஆய்வாளருக்கு விருப்பம் இருக்குதோ அந்த துறை சார்ந்த அந்த விருப்பம் சார்ந்த துறையில தான் அவர் வந்து சிக்கலை அடையாளம் காண்றது செய்யணும். அடுத்ததாக மேற்பார்வையாளர் அவர் வந்து ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்கிறாரு, ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கான தலைப்பை அவர் தேர்ந்தெடுக்கையில ஆராய்ச்சியை மேற்கொள்ளக்கூடியவர் அவருடைய மேற்பார்வையாளரோட கலந்து ஆலோசித்து அந்த சிக்கலை அடையாளம் கண்டு தலைப்பினை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்ததாக பல்வேறு வளங்களில் இருந்து என்ன செய்யணும், அந்த ஆய்வு சிக்கலுக்கான அந்த பிரச்சனையை கண்டறிந்திருக்கிறோம் இல்லையா, அதுக்கான தலைப்புக்கு தகுந்த ஏற்கனவே ஆராய்ச்சி மேற்கொண்டு அதுக்கான தீர்வெல்லாம் அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி முடிவுகள் என்னென்ன சொல்லுது, ஏற்கனவே இருக்கக்கூடிய வளங்கள் இதன் மூலமாக நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு வந்து எந்த அளவு வந்து உதவுது அப்படின்றத நம்ம உற்று நோக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லா சேகரிச்சு அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், அதை கொண்டு நம்மளுடைய பிரச்சனைக்கான இதை கண்டுபிடிச்சு நம்ம வந்து வாதிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாரு அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடீஸை எடுத்து அதை வந்து ஒரு ஃபுட் நோட்டா கொடுத்து மேற்கோளை காட்டி அவர் என்ன செய்ய முடியும், தன்னுடைய வழக்கை வந்து அவர் வந்து திசை திருப்ப முடியும். தன்னுடைய வழக்குக்கான அந்த இதை வந்து கொள்கைகளை வந்து அவர் முன்னிறுத்த முடியும். ஸோ அந்த மாதிரி தான் ஆராய்ச்சியாளர் ஏற்கனவே மேற்கொண்டுள்ள ஆராய்ச்சி முடிவுகளை அவர் மேற்கோளாக காமிக்க முடியும். அடுத்ததாக இலக்கிய விமர்சனம். இலக்கிய விமர்சனம் அப்படின்றது வந்து லிட்ரேச்சர், ரிவியூயிங் த ரிலேட்டட் லிட்ரேச்சர், இலக்கிய விமர்சனம் பண்றது. அடுத்ததாக ஆராய்ச்சி வடிவமைக்கணும், ரிசர்ச் டிசைன் பண்ணணும். ரிசர்ச் டிசைன் அப்படின்றது வந்து நாம எந்த அளவு எந்த பிரச்சனையை எடுத்திருக்கிறோம், அந்த பிரச்சனைக்கு தகுந்த எந்த களத்துல போய் நம்ம வந்து ஆராய்ச்சியை மேற்கொள்ள போறோம், அதுக்கான பாப்புலேஷன் யார், மக்கள் தொகை யாரு, அதுக்கான மாதிரிகள் யாரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய நோக்கங்கள் என்னவாக இருக்குது, அந்த நோக்கங்களுக்கு தகுந்த மாதிரி கருதுகோளை நம்ம வந்து எப்படி உருவாக்குறது, உருவாக்கிய கருதுகோளுக்கு என்னங்க நம்ம வந்து தரவுகளை போய் எப்படி அந்த விவரங்களை சேகரிக்கிறது, இதெல்லாமே வந்து அதுக்கு என்னென்ன உத்திகளை நாம கையாளுறதுன்றதுக்கு ஒரு பில்டிங், ஒரு கட்டிடம் கட்ட போறோம்னா எப்படி வந்து நம்ம ஒரு பிளான் ரெடி பண்றோம், அந்த மாதிரி ஆராய்ச்சியை நம்ம மேற்கொள்ள வேண்டிய ஆராய்ச்சிக்கு ஒரு வடிவமைப்பை நம்ம வந்து முன்கூட்டியே தயார் செய்து அதன்படி நம்ம போறதுதான் ஆராய்ச்சியை வடிவமைக்கிறது. அடுத்ததாக தரவுகளை சேகரிக்கிறது, டேட்டாஸை கலெக்ட் பண்றது. இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்றது அப்படின்றது உண்மை கூறுகளை சேகரித்த பின்னாடி அதில் பகுப்பாய்வு ஆய்வு செய்து என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து சிறு சிறு தரவுகளை சேகரிச்சுட்டு அதை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து அதுக்கப்புறம் நமக்கு வேணுன்ற அளவு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தது மாதிரி அந்த டேட்டாஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். அதான் பகுத்தாய்வுதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த அனலைஸ் பண்ணிட்டு நாம பண்ணியிருக்கக்கூடிய அனலைஸுக்கு தகுந்தது மாதிரி நாம நம்மளுடைய அனுபவத்தை கொண்டு அறிவினை கொண்டு அந்த ஆராய்ச்சி முடிவுகளுக்கு நாம் விளக்கம் கொடுக்கலாம். ஸோ இது வந்து 4வது ஸ்டெப். இந்த 5வது ஸ்டெப்ன்றது ஆய்வு அறிக்கை மற்றும் மதிப்பீடு, எவாலுவேஷன் பண்றது. கல்வி ஆராய்ச்சி அப்படின்றது நோக்கம் சார்ந்த ஆய்வு மற்றும் தரவுகளின் தன்மை இன்னும் 2 அடிப்படையில் பல்வேறு விதங்கள்ல நாம வந்து வகைப்படுத்த முடியும். கல்வி ஆராய்ச்சியே வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அல்லது பேசிக் ரிசர்ச், அடிப்படை ஆய்வு அப்படின்னு சொல்லி நம்ம வகைப்படுத்தலாம். 2வது பயன்பாட்டு ஆய்வு, அப்ளைடு ரிசர்ச் அப்படின்னு வகைப்படுத்தலாம். 3வது ஆக்ஷன் ரிசர்ச், செயல் அப்படின்றது உண்மைகளை கண்டறிந்து புரிதலையும் அதன் வாயிலாக கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் உருவாக்கும் அறிவியல் ஆராய்ச்சி தான் அறிவியல் இந்த அடிப்படை ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது உண்மை ஆய்வு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இதன் மூலமாக பெறப்பட்ட கோட்பாடுகளும் விதிகளும் பயனுறு ஆராய்ச்சிக்கு பயன்படுகின்றன. அடிப்படை ஆராய்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா நியூவா புதிதாக ஒரு கொள்கைய அல்லது ஒரு விதிய ஒரு கோட்பாடை உருவாக்குறது. ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டு ஒரு ஆராய்ச்சியாளர் புதிதாக ஒரு கொள்கையை ஒரு களத்துல உருவாக்குனாரு அப்படின்னா அது வந்து அடிப்படை ஆராய்ச்சி. அந்த
உருவாக்கிய அந்த குறிக்கோள்களை, அந்த கோட்பாடுகளை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா, ஆராய்ச்சிக்கு எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து பயனுறு ஆராய்ச்சி. அடிப்படை ஆராய்ச்சியிலிருந்து பெறப்பட்ட அறிவை சில சிக்கல்களுக்கு தீர்ப்பதற்கு எவ்வாறு நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை கணக்கிடுவதற்கான செயல்முறையாகும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறாங்க. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த இந்த தடுப்பூசி முறைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தடுப்பூசி போடுவதன் மூலமாக கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல எந்த சொல்றது வந்து அடிப்படை ஆராய்ச்சி. அந்த தடுப்பு மருந்துகள்ல எந்த தடுப்பு மருந்தை வந்து எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது வந்து பயனுறு ஆராய்ச்சி, அப்ளைடு ரிசர்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடிப்படை ஆராய்ச்சி அப்படின்றது ஒரு லேபுக்குள்ள ஒரு கட்டுப்படுத்த கண்ட்ரோல்டு சிச்சுவேஷன்ல தான் நம்ம வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சை நம்ம நடத்த முடியும். கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் ஆய்வக சூழ்நிலையில இந்த அடிப்படை ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகிறது. பயனுறு ஆராய்ச்சி அப்படின்றது இயல்பான சூழ்நிலையில மேற்கொள்ளப்படுகிறது. கொள்கைகள், கோட்பாடுகள் புதிதாக கண்டறியப்பட்டு இங்கு அடிப்படை ஆராய்ச்சியில புதிதாக உருவாக்கப்படுகின்றன. பயனுறு ஆராய்ச்சியில அடிப்படை ஆராய்ச்சியில் உருவாக்கப்பட்ட அந்த கொள்கைகளை பயன்படுத்தி அதோடைய தன்மை, அந்த கொள்கைகளுடைய தன்மை, கோட்பாடுகளுடைய தன்மையை வந்து நம்ம வந்து இதுல வந்து விளைவை வந்து கண்டறிய முடிகிறது. அடுத்ததாக செயல் ஆராய்ச்சி. செயல் ஆராய்ச்சி அப்படின்றது ஆசிரியர், அதாவது வகுப்பறையில கற்றல் கற்பித்தலை என்ஹான்ஸ் பண்றதுக்காக, அதை வந்து நம்ம ஊக்குவிக்கிறதுக்காக மேற்கொள்ளக்கூடிய கல்விக்கான நடைமுறைகள், அதாவது வந்து சிறப்பாக்கும் முயற்சியோடு நோக்கத்தோடு மேற்கொள்ளக்கூடிய முறைதான் செயல்முறைதான் செயல் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்றோம். செயல் ஆராய்ச்சி அப்படின்றது உடனடியாக பிரச்சனையை தீர்க்க பயன்படுத்தக்கூடிய முதல் நிலை ஆய்வு ஆகும். தரவுகள் இப்ப நம்ம வந்து அடிப்படை ஆராய்ச்சி நோக்கம் சார்ந்த அடிப்படையில வகைப்படுத்தணும் இல்லையா? அடுத்ததாக டேட்டா, அதாவது தரவுகளின் அடிப்படையை கொண்டு ஆராய்ச்சியை நம்ம வந்து வகைப்படுத்தலாம். அது முதல் வந்து அளவு ஆராய்ச்சி, குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்றது பாடப்பிரிவுல நம்ம வந்து அது வந்து நம்பர் பேஸ்டு இல்லை, நியூமெரிக்கல் பேஸ்டுல இருக்கிறது தான் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். பாடப்பிரிவில் அடைவினை, அச்சீவ்மெண்ட்டை பார்க்கறது, ஒரு நாட்டில் எழுத்தறிவு விகிதம் அல்லது ஒரு ஸ்டேட்டில் எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு பேருக்கு இருக்குது, எத்தனை பெர்சன்டேஜ் வந்து மக்கள் வந்து எழுத்தறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள், ஆண்கள் எவ்வளவு பேர், பெண்கள் எவ்வளவு பேர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எழுத்தறிவு விகிதத்தை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு நம்பர்ல சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த நியூமெரிக்கல்லா நம்ம வந்து ஒன்று விஷயத்தை இன்டர்பிரேட் பண்றோம் அப்படின்னா அது வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல வந்துடும். அடுத்ததாக ஒரு இந்திய குடும்பத்தின் சராசரி வரவு செலவு காணுதல், இதெல்லாம் வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர அளவிலான ஆராய்ச்சி. தர அளவிலான ஆராய்ச்சி அப்படின்றது வந்து ஒரு ஹியூமன் பிஹேவியரை வச்சு நம்ம வந்து அவர் வந்து எந்த அளவுல இருக்கிறாரு, குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் தான் நம்ம சொல்லலாம். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் கல்வித்துறையில ஒரு ஆராய்ச்சி உத்தியாக பல்வேறு அளவீட்டு முறைகள், நுட்பங்கள் மூலமாக இது வந்து செய்யப்படுகிறது. குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மனித நடத்தைகளை பற்றிய ஆழமான புரிதலுக்கு இந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பல்வேறுபட்ட நடத்தை காரணத்தை பல்வேறு அம்சங்கள்ல, ஒரு நடத்தை இருக்கு அப்படின்னா அந்த நடத்தைக்கான பல்வேறு அம்சங்கள்ல முழுமையாக நம்ம வந்து ஒரு விஷயத்த, ஃபார் எக்ஸாம்பிள் மனிதனுடைய கவனத்தை மட்டும் நம்ம உற்று நோக்குறோம் அப்படின்னா அந்த கவனத்தினுடைய அம்சங்களை பத்தி நம்ம பல்வேறு அம்சங்களை கண்டறிந்து இந்த ஆய்வுல நம்ம வந்து மேற்கொள்ள முடிகிறது. ஏன், எப்படி அப்படின்ற கேள்விகளுக்கான தேடலை வந்து இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல நாம விடையினை தேட முடிகிறது. குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், தர ஆராய்ச்சி, அளவு ஆராய்ச்சி. குவாலிட்டி அப்படின்றது தர ஆராய்ச்சி, குவான்டிட்டின்றது அளவு ஆராய்ச்சி. சோதனை ஆய்வு, பகுதி சோதனை ஆய்வு, தொடர்புகள் ஆய்வு. இந்த விளக்க ஆய்வு, கள ஆய்வு. விளக்க ஆய்வுல 3 பிரிவுகள் இருக்கு. கள ஆய்வு, தனியால் ஆய்வு, பத்திர பகுப்பாய்வு. அடுத்தது இன வரைவியல், எத்தனோகிராஃபி, வரலாற்று ஆய்வு, ஹிஸ்டரிக்கல் ரிசர்ச் அண்ட் பிலாசபிக்கல் ரிசர்ச், தத்துவ ஆய்வு அப்படின்னு சொல்லி இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல நம்ம நிறைய பிரிவுகள் இருக்கிறது. ஸோ தரவுகளை பெறுவதற்கு மிகவும் பரவலா பயன்படுத்தக்கூடிய செயல்முறைகள் ஒன்றுதான் என்னது அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். சமூக விஞ்ஞானிகள் வந்து அதிகமாக இந்த
குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், தர அளவு சோதனையை வந்து பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு கோட்பாடை முன்வைத்து அதுக்கப்புறம் வந்து தீர்வுக்கு வர்றது, தென் வந்து அர்த்தத்தை உருவாக்குறது, அது எல்லாத்துலயுமே வந்து ஒரு திறந்த நிலை ஆய்வு முறையாக குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் இருக்கிறது. அடுத்ததாக எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச், பரிசோதனை ஆய்வு. இதுல இருக்கக்கூடிய நம்ம குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல இருக்கக்கூடிய சோதனை ஆய்வை பத்தி நம்ம அடுத்து பார்க்க போறோம். இந்த சோதனை ஆய்வு, பரிசோதனை ஆய்வு, எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச், இரண்டு வெவ்வேறு மாறிகளின் காஸ் அண்ட் எஃபெக்ட், காரண விளைவு தொடர்பினை கண்டறிய மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆய்வு முறை தான் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் எப்போதுமே நம்ம வந்து ஒரு லெபார்டரிக்குள்ளேயோ அல்லது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சூழலை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, வேரியபிள்ஸ்ல வந்து என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், உயர்நிலை பள்ளி மாணவர்களின் கல்வி அடிவையில இணையவழி கல்வி வந்து எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் டீச்சிங் சிஸ்டத்துல நம்ம வந்து மாணவர்கள் எப்படி கல்வி கற்றுக்குறாங்க. ஸோ அந்த அடைவை நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு அன்கண்ட்ரோல் சுச்சுவேஷன்ல பார்த்துட்டு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இணையவழி கல்வி மூலமா கொடுத்து, ஸோ இரண்டு மாணவர்களுக்கும் இல்ல அந்த கல்வி அடைவினை பார்த்து எந்த அளவு தாக்கம் இணையவழி கல்வி வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம வந்து இந்த ஆராய்ச்சியில நம்ம வந்து கண்டுணர முடிகிறது. அடுத்ததாக அரை பரிசோதனை ஆய்வு, குவாசி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். இந்த பரிசோதனை ஆய்வு அப்படின்றது வந்து நம்ம வந்து நார்மலா வந்து ஒரு லேபுக்குள்ள வச்சு செய்யக்கூடிய செயல். மேக்சிமம் அதாவது கல்வி தளத்துல மேற்கொள்ளக்கூடிய பரிசோதனை ஆய்வுகள் எல்லாமே பெரும்பாலும் அந்த ஆய்வுகள் வந்து என்ன அப்படின்னா அரை பரிசோதனை ஆய்வு. என்ன காரணம் என்னன்னா, இது வந்து மனிதனிடத்துல ஏற்படுத்த முடியாது. மனிதன் வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா, அந்த நடத்தையை நம்ம வந்து எல்லா சூழ்நிலையிலையும் கட்டுப்படுத்த முடியாது. நடத்தை அப்படின்றது அப்பப்ப மாறிக்கொண்டுதான் இருக்கும். ஸோ மனிதனுடைய நடத்தைகள் தொடர்புடையதுனால இந்த ஆய்வு சோதனைகள் ஃபுல்லாக மனிதனை கொண்டு மேற்கொள்ளக்கூடிய அந்த கட்டுப்பாடான சூழ்நிலையில் மேற்கொள்ளக்கூடிய பரிசோதனை ஆய்வுகள் எல்லாமே அரை பரிசோதனை, குவாசி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல வந்துடும். அடுத்து கார்லேஷனல் ஸ்டடிஸ், தொடர்புகள் ஆய்வு. இது வந்து என்ன அப்படின்னா, இரண்டு வெவ்வேறு மாறிகளை எடுத்துக்கொண்டு அந்த மாறிகளுக்கு இடையிலான தொடர்பு, வேறுபாடு, இதுகளை பற்றி நம்ம கண்டறியறதுக்கு மேற்கொள்ளக்கூடிய ஆய்வு முறை தான் தொடர்புகள் ஆய்வு. மாணவர்களின் அறிவியல் மனப்பான்மை, அறிவியல் நாட்டத்துக்கான தொடர்புன்னு நம்ம இந்த முறையில கண்டறிய முடிகிறது. அடுத்ததாக விளக்க ஆய்வு முறைகள், உள்ளதை உள்ளபடி கண்டறிகிறதுக்கு என்ன அப்படின்னா அதுதான் வந்து விளக்க ஆய்வு முறை. மாதிரி இது வந்து நம்ம வந்து சர்வே மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அண்ட் கேஸ் ஸ்டடிஸ் வச்சு பார்க்கலாம். அடுத்தது வந்து டாக்குமெண்ட் அனாலிசிஸ், ஆவண பகுப்பாய்வு செஞ்சு நம்ம இந்த ரிசர்ச் நம்ம வந்து கையாளலாம். அடுத்ததாக டெவலப்மெண்டல் ஸ்டடிஸ், வளர்ச்சி ஆய்வுகள் மூலமாகவும் நாம வந்து கண்டறிய முடிகிறது. இன வரைவியல் ஆய்வு அப்படின்றது எத்தனோகிராஃபி அப்படின்னா சமூக மற்றும் நடத்தை அறிவியலில் மேற்கொள்ளக்கூடிய ஆய்வு முறை. கட்டுப்பாடற்ற இயற்கையான சூழ்நிலையில இந்த மேற்கொள்ளக்கூடிய ஆய்வு முறை தான் இந்த எத்தனோகிராபிக்கல் ரிசர்ச். ஒரு நேச்சுரலிஸ்டிக் சிச்சுவேஷன்ல முக்கியத்துவம் வந்து அதுதான் கொடுக்குறாங்க. இயற்கையான சூழ்நிலையில மேற்கொள்ளக்கூடிய ஆய்வு. எந்த ஒரு கண்ட்ரோலும் இந்த எத்தனோகிராபிக்கல் ரிசர்ச்க்கு வந்து இருக்காது. ஸோ இண்டிவிஜுவல் மெம்பர்ஸா வந்து என்ன செய்வாங்க, இதுல உட்படுத்தி அவங்கள வந்து உற்று நோக்கி கேஸ் ஸ்டடி மாதிரி, தனியார் ஆய்வு மாதிரி உற்று நோக்கி அந்த உற்றுநோக்கு உத்தி மூலமாக தரவு யூஸ் பண்ணிக்கிறாங்க. வரலாற்று ஆய்வு. ஸோ நிகழ்காலத்துல நம்ம எப்போதுமே தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன சூழ்நிலையில இருந்துக்கிறோம், நம்மளுடைய எதிர்காலம் வந்து எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம வந்து முடிவு செய்யணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கடந்த காலத்தை பத்தி முழுமையாக புரிந்து கொள்ள மாதிரி தத்துவவியலாளர்களுடைய தத்துவ கோட்பாடுகள் எந்த அளவு வந்து கல்வி நடைமுறையில தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, எந்த அளவு அது வந்து தொடர்புடையதாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம தத்துவ ஆய்வு மூலமாக கண்டறிய முடிகிறது. மாணவர்களே, இந்த கடந்த அலகில் நம்ம ஆராய்ச்சி அப்படின்றனா என்னன்றத மேலோட்டமாகவும் பல்வேறு ஆராய்ச்சி முறைகளை பற்றியும் நம்ம வந்து தெரிந்து கொண்டோம். அடுத்து வரக்கூடிய அலகு 10 ஆராய்ச்சி செயல்முறையில் அந்த ப்ராசஸ் எப்படி நடத்தப்படுகிறது அப்படின்றத நம்ம வந்து இந்த பாடத்துல பார்க்க போகிறோம். ஆராய்ச்சிக்கான செயல்முறையை நம்ம எப்படி மேற்கொள்கிறது அப்படின்றத பார்க்கலாம்.
ஆய்வு அப்படின்றது சிக்கலை கண்டுணர்ந்து அதனை அணுகி ஆய்ந்து அந்த சிக்கலுக்கான தீர்வினை கண்டு அதன் மூலம் உண்மைகளை வெளிக்கொணர்தல் என்பதே அப்படின்றத நம்ம பார்த்தோம். கல்வி ஆராய்ச்சி அப்படின்றது பல படிநிலைகளை உள்ளடக்கிய செயல் என்பதையும் நாம பார்த்தோம். என்னென்ன செயல்பாடுகள், இதில் என்னென்ன படிநிலைகள் இருக்கின்றன? ஃபர்ஸ்ட், பிரச்சனை அல்லது சிக்கலை அடையாளம் காணுதல். ஆய்வுக்குரிய சிக்கலை தேர்வு செய்தல் அப்படின்றது சமுதாயத்துக்கு பெரும்பாலும் பயன்படக்கூடிய நோக்கங்களை அல்லது உற்பத்தியை பெருக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்திலேயோ அல்லது ஆய்வாளரின் தனிப்பட்ட ஆர்வத்தை நிறைவு செய்யக்கூடிய நோக்கிலேயோ அல்லது குறைபாட்டை கண்டறிந்த அந்த குறைகளை களையக்கூடியணும் அப்படின்ற நோக்கிலேயோ என்ன செய்யறது, மேற்கொள்ளக்கூடியதுதான் அந்த பிரச்சனையை அடையாளம் காணணும். ஆய்வில் ஈடுபட விளையும் ஆய்வாளர் எந்த துறையில் ஆய்வு நிகழ்த்த விரும்புகிறாரோ அந்த துறையில பரந்துபட்ட ஆழ்ந்த அறிவுடையவராக இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. மிகுந்த ஆர்வம் உடையவராகவும் இருக்க வேண்டும், அனுபவம் உடையவராகவும் இருக்க வேண்டும், அறிவு உடையவராகவும் இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட எல்லை பரப்பில், எக்ஸாம்பிள் ஒரு கல்வி கடத்துல அமையக்கூடிய பொருள் பற்றி நன்கு படித்து சிக்கல் என்ன, சிக்கலுக்கான மூலக்கூறுகள் என்னென்ன இருக்குது, தீர்வு காண முடியுமா முடியாதா, அவர் பிரச்சனையை தேர்ந்தெடுக்கையிலேயே இதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ இந்த தீர்வு கண்டால் நம்ம பெறக்கூடிய முடிவுகள் பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்றத அவர் கன்சிடர் பண்ணணும். ஸோ பல்வேறு முறைகள்ல அந்த சிக்கலை ஆய்வு செய்து அதுக்கப்புறம் தான் அந்த சிக்கல் அந்த பிரச்சனையை அவர் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படின்னா இந்த கல்வி ஆராய்ச்சிக்கான தலைப்பினை தேர்ந்தெடுக்கிறது. ஸோ கண்டுணரையிலேயே எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அவர் அதை தேர்ந்தெடுக்கணும். சிக்கலை உள்ளடக்கிய தலைப்பை தேர்வு செய்வதே ஆய்வாளருடைய ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல் திறமை எது அப்படின்னா அவர் ஆப்டா அவருக்குரிய அந்த ஆராய்ச்சிக்குரிய கொஸ்டின் அவர் தேர்ந்தெடுக்கிறார், சிக்கலை ப்ராப்ளமை தேர்ந்தெடுக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய விமர்சனம். அவர் ஒரு ரிசர்ச்சுக்கான அந்த கொஸ்டின்ஸை தலைப்பை தேர்ந்தெடுக்கையிலேயே அந்த தலைப்பு அந்த ஆராய்ச்சிக்கான தலைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆர்வம் ஊட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆராய்ச்சியாளருக்கு முதல்ல அது ஆர்வத்தை இன்டியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் குறிப்பிடத்தகுந்ததாக ஸ்பெஷலைஸ்டாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கால வரையறைக்குள்ள, அதாவது குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள அவர் ஆராய்ச்சி முடிக்கக்கூடிய அளவுல தான் அவர் அந்த சிக்கலை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்ததாக அந்த சிக்கல் தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா, அந்த சிக்கலுக்கான பிரச்சனை அவர் பிரச்சனைக்கான தீர்வை அவரால் காண முடியுமா, அதுக்கான லிட்டரேச்சர்ஸ் இருக்குதா, அதுக்கான மூலக்கூறுகள் அவர்கிட்ட கலெக்ட் பண்ண முடியுமா, டேட்டாஸை கலெக்ட் பண்ண முடியுமா, இதெல்லாம் அவர் கன்சிடர் பண்ணி அந்த குறிப்பிட்ட டயத்துல முடிக்க முடியுமா, எல்லாத்தையும் பார்த்து அந்த சிக்கலுக்கான தீர்வு கண்டறிய முடியும் அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் தான் அவர் கொஸ்டின்ஸ் அந்த ஆராய்ச்சிக்கான தலைப்பை அவர் தேர்ந்தெடுக்கணும். எந்த அளவு லைப்ரரி ஃபெசிலிட்டி இருக்குது, எந்த அளவு லேப் ஃபெசிலிட்டி இருக்குது, அவர்னால அந்த நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம ஒரு பிரச்சனை வேற ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம போய் வரதுக்கான அந்த அசசபிலிட்டி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் அவர் ஆராய்ச்சிக்கான அந்த கொஸ்டினை அவர் தேர்ந்தெடுக்கணும். அடுத்ததாக இலக்கிய விமர்சனம், ரெவியூ ஆஃப் லிட்ரேச்சர். ஆய்வு தளர்வுக்கு தொடர்பாக நூல்கள், கட்டுரைகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி முடிவுகள் இதெல்லாம் சேகரிக்கிறது தான். சேகரித்து எந்த அளவு நம்மளுடைய ஆராய்ச்சியோட அது தொடர்புடையதாக இருக்கிறது, அதில் பெறப்பட்ட முடிவுகள் என்னென்ன கூறுகின்றன, அது நமக்கு நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இதெல்லாம் விமர்சனம் பண்றதுதான் இலக்கிய விமர்சனம். அடுத்ததாக ஆராய்ச்சியை வடிவமைக்கிறது. இதெல்லாம் வரிசையை நம்ம பார்க்க போறோம். எந்த சிக்கலுக்கான அடையாளம் காண்றதை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கணும்ன்றதான் நம்ம சொல்றோம். குவிப்புடையதாக குறிப்பாகவும் இருக்க வேண்டும். ஆய்வாளர் ஆர்வத்துக்கு ஏற்ற அளவுல கல்வி களத்தின அடையாளம் காண வேண்டும். களத்தில் இருக்கும் குறிப்பிட்ட 2 to 3 பாடப்பொருள்களை கண்டு, அதாவது 3 சப்ஜெக்டை கண்டு அவரை என்ன செய்யலாம் அப்படின்னா 3 டாபிக் அதை எடுத்து என்ன செய்யலாம், அது சம்பந்தமாக இலக்கியங்களை முழுமையா படித்து உணர்ந்து அதுக்கப்புறம் குறிப்பிட்ட பாடப்பொருளை தெரிவு செய்து அதை ஆய்வு சிக்கலுக்கான தலைப்பாக அவர் என்ன செய்யலாம், எழுதி கொள்ளலாம்.
ஸோ தொடர்புடைய இலக்கங்களை மறுபார்வை செய்யறது அப்படின்றது ஆய்வினை முறைப்படுத்த கருத்துக்களை உருவாக்குறதுக்கும் சரிபார்க்கவும், நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஆய்வு சரிதானா அப்படின்றத அப்பப்ப நம்ம பார்த்துக்கிறதுக்கும் செக் பண்ணிக்கிறதுக்கும் இந்த நிலை, அந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் வந்து உதவுகிறது. ஆராய்ச்சிக்கான நோக்கங்கள், இந்த நோக்கங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இலக்கியங்களை மறுபார்வை செய்வதில் நாம ஒரு சிலவற்றை சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த இலக்கியங்களை மறுபார்வை செய்யலையே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மேற்கோள் நூல்கள், என்ன கட்டுரைகளை நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்து நம்ம வந்து படிக்கிறோமோ, அந்த படித்து முடித்ததை உடனடியாக ஒரு அடிக்குறிப்பேடா நம்ம வந்து என்ன செய்யலாம், எழுதி வச்சுக்கலாம். ஃபுட் நோட்டா நம்ம வந்து ஒரு குறிப்பெடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த குறிப்பெடுத்து வைத்துக் கொள்வதற்கும் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணை நூற்படி அட்டை, பிப்ளியோகிராபிக்கல் கார்டு, நம்ம வந்து லிட்ரேச்சரை ரிவ்யூ பண்ணையிலேயே பிப்ளியோகிராபிக்கல் கார்டை நம்ம போட்டுட்டு, அந்த கார்டு வந்து ஒரு 6x4 இன்ச்சஸ்லையோ அல்லது 8x5 இன்ச்சஸ்லையோ ஒரு கார்டை உருவாக்கி, அந்த அட்டையில நம்ம எந்த நூலை படித்திருக்கிறோம், எந்த நூலகத்திலிருந்து நம்ம அந்த நூலை எடுத்தோம், நூலுக்கான குறியீட்டு என்ன, நூலக எண் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அதுல குறித்து வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக ஆசிரியர், எந்த ஆசிரியர் வந்து அந்த நூலை எழுதியிருக்கிறாரு, நூலினுடைய பெயர், அந்த புத்தகத்தினுடைய பெயர், தலைப்பு, அது வெளியான இடம், பப்ளிகேஷன் பிளேஸ், அதுக்கப்புறம் யார் வந்து அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறா, வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து அதுக்கான உரிமை, காப்பிரைட் பீரியட் வந்து எந்த பீரியட்ல வாங்கியிருக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே நாம அந்த அட்டையில குறித்து வைத்து கொண்டேனால் நம்முடைய நிறைய லிட்ரேச்சர்ஸை ரிவ்யூ பண்ணிக்கிற முடியும். ஸோ சோர்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. இணையவழி மூலமாக தரவுகள் நம்ம டவுன்லோடு செய்யுது, அந்த லிட்ரேச்சர்ஸை டவுன்லோடு செய்து புக், நிறைய புத்தகம், நம்ம வந்து எல்லா புத்தகத்தையும், நம்மளுக்கு ஆய்வுக்கு தேவையான அனைத்து புத்தகத்திலையும் நம்ம வந்து வாங்கி படிக்க இயலாது, லைப்ரரிக்கு செல்வது கடினமாக இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம வந்து தகவல் தொழில்நுட்பத்துல வளர்ந்துகிட்டோம் இல்லையா. ஸோ புத்தகங்களை நம்மளுடைய செல்போன்ல டவுன்லோடு செய்து புக்ஸா நம்ம வச்சுட்டு நம்ம அதன் மூலமாக கூட நம்ம வந்து நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நோக்கங்களை வந்து கன்சிடர் பண்ணணும். எந்த ஒரு ஆராய்ச்சியாளருக்கும் நம்ம எதுக்காக இந்த ஆராய்ச்சியை பண்றோம் அப்படின்ற அந்த நோக்கம் வந்து தெளிவானதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து அதை தெளிவுபடுத்திக்கிறணும். அடுத்ததாக அந்த தெளிவுபடுத்தையில ஃபர்ஸ்ட் வந்து கேள்வி என்ன, நோக்கங்கள் என்ன, கருதுகோள் என்ன, அதை முடிவு பண்ணிக்கிறார். நோக்கங்கள் அடிப்படையில தான் வந்து ஆராய்ச்சி நம்ம என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். இந்த நோக்கங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, சிக்கலுக்கான பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி எதை நோக்கி என்ன காரணத்துக்காக நம்ம போகிறோம் அப்படின்றத விளக்கக்கூடியதாக குறிப்பிடும்படியாக நோக்கங்கள் இருக்க வேண்டும். செயல் வாக்கியங்கள், ஆக்ஷன் வேர்ப்ஸ்ல நம்ம நோக்கங்களை எழுதி இருக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம், CI ப்ரோக்ராம் வந்து நம்ம சயின்ஸ் டீச்சிங்க்கு ஒரு செகண்டரி மாணவர்களுக்கு, செகண்டரி அளவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய அறிவியல் கற்றல்ல CAI, கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், எந்த அளவு தாக்கத்தினை ஏற்படுத்துகிறது அப்படின்றத நான் வந்து பார்க்க விரும்புகிறேன் அப்படின்றத வந்து நம்ம வந்து நோக்கமாக எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக ஆராய்ச்சிக்கான மாறிகள் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், வேரியபிள்ஸ், அதாவது கான்ஸ்டன்டா இருக்காது, தன்மைக்கு வந்து அதோடைய தன்மை வந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ மாறிகள்ல வந்து 2 வகையான மாறிகள் இருக்கு. ஒன்னு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இன்னொன்னு டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்றது தனித்து இயங்கக்கூடிய மாறிகள், சரிங்களா. டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்றது வந்து சார்பு மாறிகள். தனித்து இயங்கக்கூடிய மாறிகள் நம்ம வந்து சார்பு, ஒரு குழந்தையோடைய ஹைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு வருஷம் என்ன செய்யும், மாறிக்கிட்டே இருக்கும், சரிங்களா. இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அப்படின்றது வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து அதோடைய விளைவை வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்றது வந்து the condition which affect manipulation of independent variable. டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்ற இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னால டிபெண்டன்ட்ல எந்த அளவு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாடப்பிரிவுல வந்து அடைவு அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம், அச்சீவ்மெண்ட், அகாடமிக் அச்சீவ்மெண்ட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து டிபெண்டா இருக்கும். மாணவனுடைய ஆர்வம் அப்படின்றத நம்ம வந்து இண்டிபெண்டா எடுத்துக்கலாம். ஸோ ஆர்வத்துக்கு தகுந்தது மாதிரி அச்சீவ்மெண்ட், அகாடமிக் அச்சீவ்மெண்ட்டும் டெவலப் ஆகும். இது வந்து டிபெண்டா எடுத்துக்கலாம்.
அடுத்ததாக கருதுகோள்கள் அப்படின்றது ஹைபாத்தசிஸ் அப்படின்றது வந்து ஒரு இலகுவாக திட்பமாக எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் நம்மளுடைய கருதுகோள்கள். காஸ் அண்ட் எஃபெக்ட் ரெண்டுக்குமே, இந்த ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையிலான தொடர்பினை விளக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். குழப்பமின்றி முறைப்படுத்தப்பட்ட தன்மையுடையதாக இந்த கருதுகோள்கள் இருக்க வேண்டும். சோதிக்கும் தன்மைக்கூடிய தன்மையாக இருக்க வேண்டும். கருதுகோள்களை நம்ம வந்து டைரக்ஷனல் ஹைபாத்தசிஸ், நான் டைரக்ஷனல் ஹைபாத்தசிஸ், நல் ஹைபாத்தசிஸ். டைரக்ஷனல்ன்றது திசையுடையது, நான் டைரக்ஷனல் திசையற்ற கருதுகோள்கள், நல் ஹைபாத்தசிஸ் அப்படின்றது வெற்று கருதுகோள்களா பிரிக்கலாம். திசையுடைய கருதுகோள்கள் அப்படின்றது ஒன்றை நம்ம கூட்டுதல், ஒரு செயல், ஒரு ஸ்கில்லை நம்ம கூட்டுறதன் மூலமாக நம்மளுடைய ஒரு விளைவு ஏற்படும் அப்படின்னா ரெண்டுமே நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா அதை வந்து திசையினுடைய கருதுகோள்கள். எடுத்துக்காட்டாக நம்ம வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய சம விகித உணவை உண்டோம் அப்படின்னா நம்மளுடைய நம்ம வெயிட்டை கூட்டணும் அப்படின்னு நினைச்சு நம்ம அதுக்கு தகுந்த உணவை உண்டோம்னா கண்டிப்பா அது வெயிட்டை கூட்டுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த உணவுக்கும் அந்த ஆரோக்கியத்துக்குமான தொடர்பை நம்ம இது பண்ணணும் அப்படின்னா அது வந்து திசையினையுடைய கருதுகோள்கள். ஏன்னா முடிவு காசு என்னவா இருக்குது, எஃபெக்ட் என்னவா இருக்குன்றது ஆராய்ச்சியாளருக்கு தெரிந்து இருக்கும் இல்லையா? ஸோ அதை தொடர்பு படுத்தினாரு அப்படின்னா அது வந்து திசையினுடைய கருதுகோள்கள். திசையற்ற கருதுகோள்கள் முடிவு என்ன வருன்றது ஆராய்ச்சியாளருக்கு தெரியாது. அவர் சோதிச்சு பார்த்து அதன் மூலமாக முடிவு எப்படி வேணாலும் வரும் அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து திசையற்ற கருதுகோள்கள், நான் டைரக்ஷனல் ஹைபாத்தசிஸா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எழுதலாம். அடுத்ததாக வெற்று கருதுகோள்கள். எதுவும் நடக்காது அப்படின்றத முடிவு பண்ணி அதை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா வெற்று கருதுகோள்கள் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எழுதலாம். ஆராய்ச்சிக்கான வடிவமைப்பு. ஸோ வடிவத்தை அந்த ரிசர்ச் டிசைன் அப்படின்றது ஒரு திட்டம். நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரு கட்டிடத்துக்கு எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பிளான் பண்றோமோ அதே மாதிரி ஆராய்ச்சிக்கான பிளான் தான் வந்து இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள போறோம், எந்த அளவுல மேற்கொள்ள போறோம், எந்த காலத்துல மேற்கொள்ள போறோம் அப்படின்ற அந்த மொத்த விஷயத்தையும் ஆராய்ச்சி வடிவமைப்பு கொடுத்துரும். ஆராய்ச்சி முறைகளை நாம வந்து பல்வேறு விதங்கள்ல நாம மேற்கொள்ளலாம். அடுத்ததாக மாதிரிகளை தேர்ந்தெடுக்கிறது. ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அண்ட் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இந்த ரெண்டு முறையில நாம வந்து மாதிரிகளை சாம்பிளிங் எடுக்க முடியும். சாம்பிளிங் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆய்வுக்கு உட்பட்ட ஒவ்வொரு பொருளையும் விளைவையும் நபரையும் சோதிச்சு நம்ம வந்து எடுக்க முடியாது. ஒரு குரூப் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா அந்த மொத்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு பர்சனையும் நம்மளால ஆய்வுக்கு எடுத்துக்கிற முடியாது. ஸோ அந்த குரூப்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளியில பயிலக்கூடிய மாணவர்களை எடுத்துக்கிறேன். அதுல வந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களை எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஒரு பாப்புலேஷனா எடுத்துக்கலாம். அந்த 9ஆம் வகுப்பு மாணவர்கள்ல எந்த மாணவர்களை ரேண்டமைஸா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்றது மாதிரி நாம எடுத்துக்கக்கூடிய மொத்த பாப்புலேஷன்ல குறிப்பிட்ட நபர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா ஆராய்ச்சியை மேற்கொள்றதுதான் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த சாம்பிளிங்ல நிறைய வகைகள் இருக்குது. அதுல வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்றது இருக்குது. ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்றது வந்து ரேண்டமைஸ்டு சாம்பிளிங், சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங். ரேண்டம் சாம்பிளிங்னாலே வரைவு மாதிரி அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு 40 மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு வகுப்புல ஒரு வகுப்பறை ஆக்டிவிட்டிக்கு வந்து நம்ம வந்து ஏதேனும் 2 மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றத முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 40 மாணவர்கள் அந்த 2 மாணவர்கள் யார் வேணும்னாலும் இருக்கலாம். அதுதான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததாக நிகழ்தகவற்ற சாம்பிளிங். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்றது என்னன்னா குறிப்பா அந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாம நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சாம்பிள் வந்து குறிப்பிட்டு எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். கோட்டா சாம்பிளிங் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேதியியல் ஆய்வுக்கூடத்துல ஒரு உப்பினுடைய ஒரு உப்பினுடைய தன்மையை நம்ம என்ன செய்யலாம், பல்வேறு விதங்கள்ல ஆராய்ச்சி செஞ்சு அந்த உப்பினுடைய தன்மை என்ன அப்படின்றத நம்ம வந்து ஆய்வு முடிவா கொடுக்கலாம். இது வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல வரும்.
அடுத்ததாக நாம டேட்டா கலெக்ஷன் எப்படியெல்லாம் பண்ணலாம்? நேர்காணல்ல பண்ணலாம், வினாத்தாள் வடிவத்துல பண்ணலாம், உற்று நோக்கல், வினா பட்டியல், சரிபார்ப்பு பட்டியல், தர அளவுகோல், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து டூல்ஸ். இந்த தரவுகளை டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கு எந்த டூல்ஸை கருவிகளை கொடுத்து நம்ம வந்து தரவுகளை பெறுறோம் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்கிறோம். நேர்காணல் அப்படின்றது ஆய்வாளர் வந்து என்ன செய்யறோம்னா ஆராய்ச்சி பெறக்கூடிய நபரை நேர்காணல் மூலமாக கண்ட தரவுகளை பெறக்கூடிய அந்த நேர்காணல் கூடிய அந்த பேட்டியாளர் வந்து ஒரு அனுபவம் உள்ளவராக, அறிவு உள்ளவராக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த ஆராய்ச்சிக்கு உட்படக்கூடிய அந்த நபர் சப்ஜெக்ட் வந்து எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரோ அதுக்கு தகுந்தது மாதிரி கொஸ்டினை எழுப்புறதுக்கு நம்மளுக்கு அந்த ஆராய்ச்சியாளருக்கு ஒரு திறமை இருக்க வேண்டும். அடுத்ததாக வினாத்தாள் படிவம். வினாத்தாள் படிவம்ன்றது ஓப்பன் எண்டடா இருக்கலாம் அல்லது க்ளோஸ் எண்டடா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த வினாத்தாள் படிவத்தை கொடுத்து அதன் மூலமாக அந்த என்னென்ன நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு தகுந்தது மாதிரி கொஸ்டினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை ஒரு கொஸ்டினர் ஃபார்முல நம்ம வந்து கொடுத்தோம் நம்ம என்ன செய்யலாம், வாங்கலாம். இந்த வினாத்தாள் படிவம் வந்து நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு தொடர்புடையதாக, தெளிவானதாக இருக்க வேண்டும். வினாத்தாள் படிவத்தை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக உற்று நோக்கல். ஆராய்ச்சிக்கு உட்படுபவரை நம்ம உற்று நோக்கி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஆராய்ச்சியை மேற்கொள்ள முடியும். ஸோ ஒவ்வொரு நிலையுமே நிறைய டைப்ஸ் இருக்குது. உற்று நோக்கல்ல மாணவர்களை நம்ம என்ன செய்யலாம், ஆசிரியர் வந்து உற்று நோக்கி அவனுடைய பிரச்சனை என்னன்றத வகுப்பறையில அப்சர்வேஷன் மெத்தடில் கண்டறிய முடிகிறது. அடுத்ததாக வினா பட்டியல், இன்வென்டரி அப்படின்றதும் வந்து ஆராய்ச்சியாளருக்கு ஒரு அவருடைய தேடுதலுக்கு பதில் அளிக்கக்கூடியதாக யார்கிட்ட நம்ம ஆராய்ச்சியை மேற்கொள்கிறோமோ அவர்கிட்ட கொஸ்டினை கொடுத்து அதில் வந்து அவரை விருப்பு வெறுப்புகளை அவர் வந்து வினாப்பட்டியல் மூலமாக வாங்க முடியும். அடுத்ததாக சரிபார்ப்பு பட்டியல். ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னா, அப்சர்வேஷன் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா என்னென்ன விதங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்சஸ் வேணும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டாக எழுதிக்கிட்டு அந்த லிஸ்ட்டில் எஸ் ஆர் நோ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் எஸ்னா எஸ், நோனா நோ. ஸோ 2 ரெஸ்பான்ஸு தான். ஸோ எதெல்லாம் முடிச்சிருக்கோன்றது, எதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றது நம்ம சரிபார்ப்பு மட்டும் நம்ம வந்து குறித்து கொண்டு நம்ம வந்து ஆய்வினை மேற்கொள்ள முடியும். அடுத்ததாக தர அளவுகள் அப்படின்றது இட் இஸ் ஆல்சோ ஒரு கொஸ்டின் டைப்ல தான் இருக்கும். இந்த கொஸ்டின் டைப்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தரம் நம்ம கொடுத்துருப்போம். ஒரு வாங்கியிருக்கிறோமோ, விவரங்களை சேகரிச்சிருக்கோமோ அந்த விவரங்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பெறப்பட்ட விவரங்களை புள்ளியியல் நடைமுறைகளை கொண்டு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர்ஸை கொண்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பகுத்தாயலாம். பொதுவாக விளக்கமான புள்ளியியல் மற்றும் அனுமான புள்ளியியல் முறைகளை கொண்டுதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த தரவுகள் வந்து பகுத்தாயப்படுகின்றன. கருத்துகோள்களை சோதிக்கிறது, தொடர்பு கெழு பகுப்பாய்வு, கார்லேஷனல் ஸ்டடீஸ், ஸோ இதை ஹைபாத்தசிஸை வந்து டெஸ்டிங், இதெல்லாம் வந்து அனுமான புள்ளியியல் முறை மூலமாக மேற்கொள்ளப்படுகின்றன. விளக்க புள்ளியியல் அப்படின்றது வந்து தரவின் பண்புகளோடு மட்டுமே வந்து என்ன செய்யுதுன்னா தொடர்புடையதாக இருக்கிறது. ஆய்வு முடிவுகளை சேகரித்து அதுக்கு எப்படி நம்ம வந்து விளக்கம் கொடுக்கறது, மாதிரிகள்ட்ட இருந்து நம்ம விவரங்களை வாங்கி அடுத்த அது வந்து என்ன செய்யறோம், நம்ம வந்து பகுப்பாய்வு செய்யறோம். ஸோ அது பகுப்பாய்வு செய்யறது அடுத்த நிலை. அந்த பகுப்பாய்வு செய்து அதை பின்பற்றணும், அதுதான் ரொம்ப முக்கியமான செயல். ஸோ பகுப்பாய்வு செய்ய கருதுகோள்களை கவனத்துல பண்ணணும். அந்த கருதுகோள்கள் வந்து கரெக்டா இல்லையா அப்படின்றது நம்ம வந்து விளக்கம் கொடுக்கணும். ஸோ ஆய்வாளர் விளக்கம் கொடுக்கறது அடுத்த படிநிலை. ஆய்வு மிக முக்கிய நிலை ஆய்வறிக்கை தயார் செய்யுது. ஸோ நம்ம வந்து ஆய்வுக்கான சிக்கலை கண்டறிஞ்சதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம வந்து இலக்கியங்களை பகுத்தாய்ந்து அதுக்கப்புறம் வந்து நோக்கங்களை கண்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா கருதுகோள்களை உருவாக்கணும். கருதுகோள்களை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மாதிரிகளை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரிகள்கிட்ட நம்ம கொஸ்டினரோ என்ன ஒரு கருவியை நம்ம கொடுத்து அந்த கருவிகள் மூலமாக நம்ம வந்து என்ன செஞ்சோம்னா தரவுகளை வாங்கணும். தரவுகள் வாங்கி நம்ம ஆய்வினை வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா பகுத்தாயிரும்.
தரவுகளை பகுத்தாய்ந்து விவரங்கள் வந்து நமக்கு தகுந்த, நம்மளுடைய அனுபவத்துக்கு தகுந்த, அறிவுக்கு தகுந்தது மாதிரி என்ன செய்யறோம் அப்படின்னா அதை பகுத்தாய்ந்து கடைசியாக ஆராய்ச்சியாளர் ஆய்வறிக்கை வந்து தயார் செய்யுதுதான் மிக முக்கியமான ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அறிக்கை ஒரு ஆய்வாளர் தான் பெற்ற அனுபவத்தையும் ஆய்வுக்கான சிக்கலை தேர்ந்தெடுத்து முடிக்கக்கூடிய வரையில தனக்குரிய என்னென்ன எல்லாம் அவருக்கு அனுபவம் ஏற்பட்டுச்சோ, என்னென்ன தாட்ஸ் என்னென்ன உருவாச்சோ அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஆய்வறிக்கையை நாம மேற்கொள்ள வேண்டும். ஆய்வறிக்கை அப்படின்றது ஒரு ஆய்வு என்ன நோக்கத்துக்காக மேற்கொள்ளப்பட்டது அப்படின்றதையும் ஆய்வு உண்மையாக என்ன நடத்தப்பட்டது குறித்து விளக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த அறிக்கை எழுதையில ஒரு சிறந்த ஆய்வறிக்கை அப்படின்றது வந்து தகவல் வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும், அறிவார்ந்த ஒருங்கிணைப்பாக இருக்க வேண்டும், ஒழுங்கான கட்டமைப்பை கொண்டிருக்க வேண்டும், தெளிவானதாகவும் திட்பமுடையதாகவும் இருக்க வேண்டும், புறவய தன்மை உடையதாக இருக்க வேண்டும். அடிக்குறிப்பிடல். இந்த ஆய்வெல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ரெஃபரன்சஸ், நம்ம பிப்ளியோகிராபிக்கல் கார்டு போட்டாங்க இல்லையா, துணை நூல்கள் பட்டியல, அந்த பட்டியலில் இருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அடுத்ததாக ரெஃபரன்சஸ் எழுதலாம். இந்த ரெஃபரன்சஸ் எழுதுறது அடிக்குறிப்பிடல் எழுதையில நம்ம வந்து எம்எல்ஏ அண்ட் ஏபி, எம்எல்ஏன்றது மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன் அண்ட் ஏபின்றது அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் ஃபார்மேட் அண்ட் சிகாகோ ஸ்டைல், இந்த மாதிரி 3 ஸ்டைல் இருக்குது. ஸோ எந்த ஸ்டைல் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஏ ஃபார்மேட் தான் வந்து ரெஃபரன்சஸ் எழுதுறோம். ஸோ ரெஃபரன்சஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமாக நம்ம வந்து அப்பெண்டிசஸை நம்ம வந்து அந்த ஆய்வோட இணைச்சு நம்ம கொடுக்கலாம் இல்லையா. வினாத்தாள் வடிவமைப்பு ஏதோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த ஆய்வு அறிக்கைக்கு பின்னாடி நம்ம வந்து அதை அப்பெண்டிசஸா நம்ம வந்து சேர்க்கலாம். அடுத்ததாக இந்த அலகில் நாம வந்து செயல் ஆராய்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். செயல் ஆராய்ச்சி அப்படின்றது கற்றல் கற்பித்தல் சூழ்நிலையில, வகுப்பறை சூழ்நிலையில கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துறதுக்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஆய்வு நடைமுறை தான் செயல் ஆராய்ச்சி அப்படின்றது சொல்றோம். செயல் ஆராய்ச்சி அப்படின்றது நடைமுறை அல்லது உடனடியாக பிரச்சனையை தீர்க்க பயன்படுத்தக்கூடிய முதல் நிலை ஆய்வு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செயல் ஆராய்ச்சி பிரச்சனைகளை முதன்மைப்படுத்தி அதனை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு சமூக செயல்பாட்டின் மூலமாக அல்லது குழுக்களாகவோ அல்லது தனி நபராகவோ முற்போக்கு பிரச்சனை தீர்க்கக்கூடிய பிரதிபலிப்பு செயல்முறை மூலம் தீர்க்கக்கூடிய முறையாகும் அப்படின்னு செயல் ஆராய்ச்சிக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. செயல் ஆராய்ச்சி அப்படின்றது கல்வியில நம்ம வந்து முன்னேற்றங்களை கொண்டு வருவதற்கு ஒரு வகுப்பறை ஆசிரியர் தன்னுடைய வகுப்பறையில் பயிலக்கூடிய மாணவர்களில் குறிப்பிட்ட மாணவன் வந்து என்ன செய்யலாம், படிக்கிறதுல மிகவும் பிரச்சனையை வந்து அவன் ஃபேஸ் பண்றான் அப்படின்னா அவனுக்கான பிரச்சனை என்ன அப்படின்றத அவர் வந்து கண்டு உணர வேண்டும். அந்த கண்டுணர்றதுக்காக அவர் மேற்கொள்ளக்கூடிய ஆராய்ச்சியை தான் செயல் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்றோம். அதுக்காக என்ன செய்யறது, அந்த மாணவனுடைய அடைவினை வந்து அதிகரிக்கிறதுக்காக அவர் ஒரு குறிப்பிட்ட பல்வேறு உத்திகளை அவர் வந்து என்ன செய்யலாம், கையாளலாம். இந்த கையாண்டு அதை உடனடியாக செயலாக அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த மாணவருடைய அடைவுல முன்னேற்றத்தை கொண்டு வந்தாரு அப்படின்னா அதுதான் செயல் ஆராய்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தினசரி வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிக்கல்களை உடனடியாக தீர்க்கிறதுக்கு இந்த செயல் ஆராய்ச்சி பயன்படுகிறது. சிக்கல்களுக்கான நடைமுறை தீர்வை அறிவியல் பூர்வமாக கண்டறியறதுக்கு செயல் ஆராய்ச்சி பயன்படுகிறது. தொழிலில் ஈடுபடும் நபரே செயல் ஆராய்ச்சி செய்கிறார். இங்க நம்ம வந்து கல்வி களத்துல செயல் ஆராய்ச்சின்றது ஆசிரியர் தொழிலில் ஈடுபடக்கூடிய ஆசிரியரே செயல் ஆராய்ச்சியில ஈடுபடுவார். நடைமுறை பயிற்சிகளையும் முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் முன்னிலைப்படுத்தி நம்ம வந்து இந்த செயல் ஆராய்ச்சியை மேற்கொள்ளலாம். வழக்கமான ஆராய்ச்சி மற்ற ஆராய்ச்சிக்கும் செயல் ஆராய்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இதுல பார்க்கலாம். ஒரு ஒப்பீடா நம்ம வந்து செய்யலாம். பள்ளி நிர்வாகத்துல ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு பள்ளியில நம்ம கற்றல் கற்பித்தல்ல என்ன பிரச்சனை வருதோ அதை தீர்வு காண்றது தான் இந்த செயல் ஆராய்ச்சியுடைய நோக்கமாக இருக்கிறது. வழக்கமான ஆராய்ச்சி அப்படின்றது கல்வி நிகழ்வுகளின் தன்மையை புரிந்து கொள்வதையும் விளக்குவதையும் நோக்கமாக கொண்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட அப்படின்னு செயலுக்கான ஆராய்ச்சி தான் செயல் ஆராய்ச்சி. மற்ற ஆராய்ச்சி அப்படின்றது ஒரு பெரிய அளவிலான மேற்கொள்ளக்கூடிய ஆராய்ச்சிகள் நம்ம சொல்லலாம். பள்ளி நிர்வாகத்தினர் இந்த செயல் ஆராய்ச்சியில யாரெல்லாம் ஈடுபடுறாங்கன்னா பள்ளி நிர்வாகத்தினர், முதல்வர், மேலதிகாரிகள், ஆசிரியர்கள் இவர்களின் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்திட இந்த செயல் ஆராய்ச்சி உதவுகிறது.
ஆராய்ச்சி மூலமாக கொள்கைகள் கோட்பாடுகள் கண்டறியப்பட்டு விளைவின் தன்மை வந்து இங்க வந்து கண்டறிய முடிகிறது. செயல் ஆராய்ச்சி அப்படின்றது வந்து ஆழமானது மற்றும் அகலமானது. ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை எடுத்து அதை முழுமையாக புரிந்து கொண்டு அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான தீர்வுகளை கண்டறிகிறது தான் செயல் ஆராய்ச்சி. வழக்கமான ஆராய்ச்சி அப்படின்றது கல்வி அமைப்பு எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அங்க பல்வேறு சிக்கல்களை நம்ம வந்து கருத்துல கொண்டு பெரிய அளவிலான வாய்ப்புகள் சாய்ஸஸ் எல்லாம் அங்க இருக்கும். அதை வச்சு பொதுமைப்படுத்தி நம்ம ஒரு தீர்வினை கண்டு அதை நம்ம வந்து பொதுமைப்படுத்துறது தான் வழக்கமான ஆராய்ச்சி. ஸோ கற்றல் கற்பித்தல் திறனுடையதாக அமைய பயன்படுகிறது. ஆய்வாளர் பங்களிப்பை ஆற்றுவதன் மூலமாக கொள்கைகளை மதிப்பிட முடிகிறது. செயல் ஆராய்ச்சியில பாப்புலேஷன் வந்து என்ன அப்படின்னு பாப்புலேஷனும் சாம்பிளும் ஒன்னாதான் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வகுப்பறை மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட அப்படின்ற அந்த குறிப்பு சார்ந்த இதாதான் இருக்கும் செயல் ஆராய்ச்சியில. வழக்கமான ஆராய்ச்சியில மாதிரிகளோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். பொதுமைப்படுத்துதல் அப்படின்றத செயல் ஆராய்ச்சியில பெறப்பட்ட முடிவை கொண்டு ஒரு குறிப்பிட்ட மாணவனுடைய பிரச்சனையை தீர்க்கிறது தானே நம்ம கண்டறிகிறோம். ஸோ அதனால நம்ம அந்த முடிவை வந்து பொதுமைப்படுத்துதல் முடியாது. ஆனா வழக்கமான ஆராய்ச்சியில பெறப்பட்ட தீர்வுகளை கொண்டு ஒரு விஷயத்துக்கான தீர்வினை வந்து ஒரு சிக்கலுக்கான தீர்வினை கொண்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பொதுமைப்படுத்த முடிகிறது. முறையான ஆராய்ச்சி வடிவமைப்பாக வழக்கமான ஆராய்ச்சி இருக்கிறது. இது வந்து நெகிழ்வுத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. பொதுமைப்படுத்துது அப்படின்றது இதுல இருக்காது. இந்த செயல் ஆராய்ச்சியில பள்ளி நிர்வாகத்தினர் மேலதிகாரிகள் எல்லாருமே ஈடுபடுகிறார்கள். வழக்கமான ஆராய்ச்சி அப்படின்றது வந்து பேராசிரியர் பெருமக்கள், ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், கல்வித்துல இருக்கக்கூடிய மேல்தட்டு மக்கள் அனைவருமே வழக்கமான ஆராய்ச்சியில ஈடுபட்டு கல்விக்கான பிரச்சனைகள்ல வந்து அவரை வந்து களைய முடியும். வழக்கமான ஆராய்ச்சியாளர்கள் மறைமுக கல்லூரி, பல்கலைக்கழகங்கள், பள்ளி அமைப்புடன் தொடர்புடையவர்கள். செயல் ஆராய்ச்சியில வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து பள்ளி அமைப்புடன் நேரடி தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். வழக்கமான ஆராய்ச்சியில மறைமுக தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். செயல் ஆராய்ச்சி வந்து பல்வேறு அணுகுமுறைகள் இருக்கின்றன. ஸோ செயல் ஆராய்ச்சி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கலை கண்டறிந்து வழக்கமான ஆராய்ச்சி போல அதை வரையறுத்து பகுத்தாய்ந்து வழக்கமான ஆராய்ச்சியில நம்ம எப்படி முடிவுகளை கொண்டு வர்றோமோ அதே மாதிரிதான் செயல் ஆராய்ச்சியிலையும் கொண்டு வருகிறோம். செயல் ஆராய்ச்சி முக்கியமாக மாணவர்களின் ஆர்வங்களை உயர்த்திட புதிய முறைகளை புகுத்திட உதவுகிறது. பள்ளி நிர்வாகத்துக்கு அவங்களுடைய மேலாண்மையை நம்ம வந்து ஏற்படுத்துறதுக்கு அதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணி பள்ளியில கற்றல் கற்பித்தலை ஊக்குவிக்கக்கூடிய செயலாக செயல் ஆராய்ச்சி பயன்படுகிறது. இது முடிய நம்ம பல்வேறு ஆராய்ச்சியில இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் அதனுடைய படிநிலைகளையும் கண்டுணர்ந்தோம். முக்கியமாக செயல் ஆராய்ச்சி எந்தெந்த படிநிலைகள்ல இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ செயல் ஆராய்ச்சி அப்படின்றது வந்து பழைய முறைகளை நீக்கி நம்ம ஒரு புதுமையான ஒரு முறையை பயன்படுத்தி கூட நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா மாணவர்கள்ட்ட ஆராய்ச்சி சிக்கலுக்கான தீர்வினை நம்ம வந்து ஆராய்ச்சி சிக்கலுக்கான தீர்வினை நம்ம வந்து கண்டறிய முடிகிறது. மாணவர்களுடைய ஆர்வத்தை இங்க வந்து நம்ம என்ன செய்ய முடிகிறது, உயர்த்திட முடிகிறது, மேற்கொள்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம 2வது பாடப்பிரிவுல அலகு 10ல நம்ம வந்து பார்த்தோம். அலகு 10ல என்னன்னு பார்த்தோம், ஆராய்ச்சியை வந்து சிக்கலை எப்படி நம்ம வந்து உருவாக்குறது, அதுக்கான நடைமுறைகளை எப்படி ஆராய்ச்சியில நம்ம மேற்கொள்கிறது, கருதுகோளை எப்படி வடிவமைக்கிறது, நோக்கங்களை எப்படி வடிவமைக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி டேட்டாஸ் கலெக்ட் பண்றது, சாம்பிள்ஸை எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சாம்பிள்ஸை செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட டூல்ஸை கொடுத்து நம்ம வந்து ஆராய்ச்சி முடிவுகளை எப்படி, அதாவது விவரங்களை எப்படி சேகரிக்கிறது, விவரங்களை சேகரித்து நம்ம வந்து புள்ளியியல் கணக்கீடு மூலமாக அந்த விவரங்களை நம்ம வந்து பகுத்தாய்ந்து ஆராய்ச்சிக்கான முடிவினை எடுத்தோம். இந்த முடிவினை கொண்டு வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்றது, விளக்கம் கொடுக்கறது, இது ரொம்ப இந்த ஆராய்ச்சிக்கான வடிவமைப்பை உருவாக்குறது ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளருடைய மிக முக்கிய பணி. ஸோ ஒரு ஆராய்ச்சியையும் நம்ம வந்து நம்மளுடைய ஆர்வத்தையும் அனுபவத்தையும் புகுத்தி ஆராய்ச்சியை மிக உன்னதமான முறையில மேற்கொண்டு முடிவுகளை வெளியிடணும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.